அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். அதாவது இன்றைக்கு நாள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு அதிர்ஷ்ட ஜுமா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரசூல்லா பிறந்த ரபியுல் அவல் 12ம் ஜுமாவுடைய தினமும் சேர்ந்து வந்த ஒரு திருநாளாக இருக்குது. இந்த நாளை நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். இன்னும் இந்த நாளினுடைய மகத்துவங்கள் நமக்கு இரவு வரைக்கும் இருக்கு. எனவே இரவு வரைக்கும் இந்த ஒரு மகத்தான 3 வஜீஃபாக்களில் ஏதாவது ஒரு வஜீஃபாவையாவது நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாரமாக இருக்கும். இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா தாராளமாக கொடுத்துருவான். இன்னும் 100 தேவைகள் கபூலாகும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அல்ஹம்துலில்லா, இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு தினம் நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்போ அந்த 3 வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 3ல் 1 செஞ்சீங்கன்னா போதும். 3மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இப்போ முதல் வஜீஃபா என்ன அப்படின்னா, ரசூல்லாவுக்கும் ரசூல்லாவினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செலவாத்து. இந்த செலவாத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஏராளமான நலன்களையும் இன்னும் சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிவான். ஏன்னா ரசூல்லாவின் மீது ஒரு செலவாத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா நம் மீது செலவாத்தை சொல்கிறான். ரசூல்லாவினுடைய குடும்பத்தின் மீது நம்ம ஒரு செலவாத்தை சொல்லும்போது கட்டாயம் நம்முடைய குடும்பத்திற்கே அல்லாஹ் தஆலா செலவாத்து சொல்வான். நம்முடைய குடும்பத்தில் இதனால் நிறைய நற்பலன்கள் உண்டாகும். எனவே குடும்பமாக சேர்ந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும். குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இன்னும் குடும்பம் பரக்கத்தாக இருக்கணும், ரஹ்மத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் நீங்கள் 3 முறை ஒதுக்கோங்க. அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா சையிதினா அலி ரலியல்லாஹு அன்ஹு வ சையிதத்தினா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வ சையிதத்தினா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வ சையிதினா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வ சையிதினா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வஸல்லிம். இதனுடைய பொருளை கவனிங்க. அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபியின் மீதும் இன்னும் அவர்களுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய மற்றொரு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய பேரர்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீதும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தையும் பரக்கத்தையும் என்றென்றும் பொழிவாயாக. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்குது பாருங்கள். இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஜுமாவுடைய தினத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்ம பெரிய எந்த ஒரு சொத்தும் சேர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் நம்முடைய பல தலைமுறையினர் குடும்பங்கள் கூட நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவு ஒரு பரக்கத்தான செலவாத்தாக இருக்குது இந்த ஒரு செலவாத்து. எனவே இதை கட்டாயம் இன்றைய தினம் நீங்கள் 3 முறை ஓதுங்க. இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான அமல். அடுத்தது 2வது அமல். ரசுல்லா ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சஹாபி அவங்க இந்த துஆவை ஓதுறாங்க. 3 முறை வேக வேகமாக ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கைகளை ஏந்தி கேட்குறாங்க. இதை பார்த்த மற்றொரு சஹாபிக்கு ஆச்சரியம். இவர் என்ன ஓதுறாரு, இவ்வளவு வேகமாக ஓதி அல்லாஹ் கிட்ட கேட்குறாரு அப்படிங்கும்போது எதை சொல்லி அழைத்தால் அல்லாஹ் பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தையை இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அவசரமாக தந்து விடுவான் அப்படின்னு சொன்ன அற்புதமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியஸ் ஸமாவாதி வல் அர்லி யா துல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யூ யா கய்யூம். அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன். உனக்கே புகழ் அனைத்தும், வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே. இன்னும் வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே, இன்னும் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே, மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே, உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே. இந்த வார்த்தையை சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவசரமாக அல்லாஹ்விடமிருந்து நம்ம உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த ஒரு துஆவையும் இன்றைய தினம் 3 முறை ஓதுங்க. அடுத்தது 3வது வஜீஃபா. ஒரு குர்ஆனுடைய வசனம்.
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செலவாத்து துவாவை நீங்கள் பீரியட்ஸில் தாராளமாக ஓதிக்கலாம். நாம் இப்போ சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓத முடியாது. இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு குர்ஆன் வசனத்திற்கு ஏராளமான சிறப்புகளும் சம்பவங்களும் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே நிறைய முறை பார்த்துருக்கோம். இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியது. நான் ஒரு தேவைக்காக ஓதினேன். அந்த தேவை இன்று வரை எனக்கு கபூலாகி கொண்டே இருக்குது. இப்போது நீங்கள் செல்வம் கிடைக்கணும்னு ஓதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எனக்கு வரணும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்தே தீரும். ஒரு நபருடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி இதை ஓதுனீங்கன்னா உயிருள்ளவரே அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்தே தீரும். இப்போது ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களை வந்து அடைந்தே தீரும். இந்த மாதிரி நீங்கள் எதை நினைத்தாலும் அது உங்களுக்கு லைஃப் லாங் பலனளிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இந்த அமல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கு. நீங்களும் ஓதி பாருங்க இதன் மீது நம்பிக்கை வச்சு. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சூரத் தலாக்ல 2வது 3வது வசனம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம். இன்னும் எவ்வளவு பார்த்தாலும் பத்தாது. இது 1000 தினார்கள் நீங்கள் சதக்கா கொடுத்த நன்மையை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும். இன்னும் 1000 நாள் அமல் செய்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நீண்ட ஆயுள் கிடைக்கும். நிறைய பேர் ஆயுள் நீளமாக இருக்கிறதுக்கு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த அமல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதாவது என்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த ஆயத்தை நீங்கள் தினசரி ஓதிட்டு வாங்க. தினசரி ஓதி அவங்களுடைய ஆயுளுக்காக நீங்கள் துஆ செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஆயுளை அதிகரிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அமலாக இருக்குது. ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எதை செய்கிறீங்களோ இல்லையோ இதை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். நான் உங்களுக்காக ஓதியும் காட்டிடுறேன். ஒமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜவ் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. இந்த ஒரு ஆயத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். எனவே இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய 3 வஜீஃபாக்களும் முத்தான வஜீஃபாக்கள் தான். இதில் நீங்கள் எதை வேணும்னாலும் செய்யலாம், அல்லது சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்குமே அனைத்து நிர்பாக்கியங்களையும் நிரந்தரமாக கொடுப்பான். எனவே இந்த அமலை செஞ்சுட்டு நீங்கள் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அந்த துஆவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் யாருமே அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் புத்தகங்களை நாங்கள் எங்கே வாங்குறது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் தெரியாமல் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு அந்த நம்பரை ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது நீங்கள் மெசேஜ் போட்டோ நீங்கள் கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எனக்கு இதை பண்ண தெரியல, அதை பண்ண தெரியல, ஒன்றுமே வேணாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஓதிய அழகான அற்புதமான துஆக்கள் இதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே பெரிய அமல்கள் தான். சின்ன சின்ன அமல்கள் 1 2 தான் இருக்கும். எல்லாமே பெரிய அமல்கள் தான். கட்டாயம் இந்த அமல் ஒவ்வொன்றுமே முத்தானது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே துஆக்கள் கபூல் ஆகக்கூடியது. இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கக்கூடியது. இந்த புத்தகம் எந்த வீடுகளில் அன்றாடம் வாசிக்கப்படுதோ கட்டாயம் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். கண்டிப்பாக செய்வான். இதை நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன். அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா அம்சங்களும் எல்லா மக்களையும் போய் சேர வேண்டியது. எனவே நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா புத்தகங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப தாமதமாகும். எனவே இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதை வாங்கி நீங்கள் சும்மா வைக்காதீங்க, ஓதி பாருங்கள். இன்னும் அதனுடைய பலன்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த பதிவையும் இந்த கித்தாபையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே தந்தருள்வான். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.